மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இந்த நாளிலே மகிழ்ந்து களி கூறுங்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறபடியாய் தேவனுடைய நாமம் மகிழ்ந்து அல்லேலூயா நம்ம களி கூறத்தக்கதாக ஒரு உன்னதமான நாமமாக இருக்கிறது. அல்லேலூயா. குடும்பமாக தேவனுடைய பாதத்தில் நம்ம வந்து இருக்கிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, 2 பேராகிலும் 3 பேராகிலும் என்னுடைய நாமத்தினால் எங்கே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். ஆமேன். நான் வந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நேரத்தில் குடும்பமாக நம்ம எல்லோருமாய் தேவனுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறபடினால இருதயங்களை ஆமேன் தேவனுக்கு நேராக இப்போது நம்ம எழுப்ப போகிறோம். ஒரு விசை நம்ம இப்போது கரங்களை தட்டி கர்த்தர் நமக்கு மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு விசை கூட எல்லோருமா நல்ல உற்சாகமே கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துவோம். கடந்து வந்த இரவு முழுவதும் கர்த்தர் நம்மை காத்து கொண்டார். கடந்து வந்த நாளெல்லாம் தேவன் நம்மை பாதுகாத்து கொண்டார். அவருடைய கிருபையினால நம்மை அவர் நிரப்பி இருக்கிறார். அவருடைய சமாதானத்தினால சந்தோஷத்தினால நிரப்பி இருக்கிறார். கடந்த இரவு நல்ல நித்திரையை கொடுத்திருக்கிறார். இதோ இந்த காலை வேளையில் தேவனுக்கு நம்முடைய முதல் நேரத்தை கொடுக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையினுடைய அல்லேலூயா அந்த வாரத்தின் முதல் நாளில் நம்முடைய முதல் மணி நேரங்களை தேவனிடத்தில் கொடுக்கும்படிக்காக நம்ம வந்து இருக்கிறோம். அநேக தடைகள், அநேக அல்லேலூயா குழப்பங்களுக்கு மத்தியிலையும் நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறபடினால தேவன் நமது மத்தியில் ஒரு பிரசன்னமாக இறங்கி வந்து நம்ம ஒவ்வொருவரும் நிரப்ப போகிறார். நன்றி செலுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஊர், இந்த நகரம், இந்த உலகம் முழுவதும் உறங்கி கொண்டிருக்கிற இந்த வேளையில் ராஜா நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே மரியாதை போல உம்முடைய பாதத்தை தேடி வந்து இருக்கிறோம். அப்பா, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து இருக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம், அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படிக்காக அப்பா நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கணவன் மனைவி பிள்ளைகளாக குடும்பமாக இந்த இடத்துல நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தேவரே, எங்கள் மத்தியில் இறங்கி வரும்படிக்கு நாங்கள் வரவேற்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி வரும்படிக்கு நாங்கள் வரவேற்கிறோம். உம்முடைய மகிமை எங்கள் மத்தியில் இறங்கி வரும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். அல்லேலூயா. வானம் திறக்கப்பட்டு தேவனுடைய சத்தம் எங்கள் மத்தியில் கேட்கப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளில் எங்கள் தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த இடம் முழுவதும் உம்முடைய பரிசுத்த ரத்தம் இறங்கி வருவதாக, ரத்தத்தில் இருக்கிற வல்லமை இறங்கி வருவதாக. தேவரீர் எங்கள் மேல நீர் பிரியமா இருக்கிறதை, நீர் எங்களை மேல அன்பா இருக்கிறதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படிக்காக தேவனே நீர் ஒரு இசை கூட இந்த இடத்தை அசைய பண்ணுவீராக. இந்த இடத்துல உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. உம்முடைய பெலன், சுகம், ஆரோக்கியம் எங்கள் மத்தியில் இறங்கி வரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று வேதவசனம் சொல்லுகிறது. விடுதலை உள்ளவர்கள் நல்ல கரங்களை தட்டுவார்கள், நல்ல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். அப்பா, அவருடைய வாழ்க்கையில் இருந்த சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், மகிழ்ச்சியும் ஆனந்தமும் குதூகலமும் உண்டாகும். தேவன் எங்கள் மத்தியில் இன்றைக்கு ஒரு சமாதானத்தினால, அவர் சந்தோஷத்தினால நிரப்பி இருக்கிறார். எல்லோருமாய் கரங்களை தட்டி உற்சாகமா இந்த பாடலை பாடுவோம். இயேசுவின் சொல்லுவோம் குதூகலம் கொண்டாட்டமே, இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே, என் நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே, என் நண்பரின் திருப்பாதத்தில் குதூகலம் கொண்டாட்டமே, என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே, என் இயேசுவின் சன்னிதானத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். பாவமெல்லாம் நோய்கள் எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் கிருபையால் பரிசுத்த ஆவியின் உற்சாகமாய் குதூகலம் கொண்டாட்டமே, இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே, இயேசுவின் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, என் நண்பரின் திருப்பாதத்தில். உற்சாகமா சொல்லலாமா? ஆனந்தம் ஆனந்தமே, என் நண்பரின் திருப்பாதத்தில் குதூகலம். உற்சாகமாய் உற்சாகமாய் ஆமென் ஆமென் குதூகலம்.
என் இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயம். ஆமென் ஆமென். ஆவியான அச்சாரமான அதிசயம் அதிசயமே. ஓ குதூகலம் கொண்டாட்டமே. எல்லாருமாய் உற்சாகத்தோடு குதூகலம் கொண்டாட்டமே. என் இயேசுவின் சந்நிதான் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆமென். ஆனந்தம் ஆனந்தமே. என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே. என் இயேசுவின் குதூகலம் கொண்டாட்டமே. என் இயேசுவின் வல்லவர் என் இயேசு வாழ வைக்கும் தெய்வம். வெற்றி மேல வெற்றி தந்தார். வல்லவர் என் இயேசு வாழ வைக்கும் தெய்வம். வெற்றி மேல வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஒசன்னா பாடி ஊரெல்லாம் கொடி ஏற்றும். இந்த நகரம் முழுவதும் ஒரு மனமாய் ஒசன்னா பாடி ஊரெல்லாம் கொடி ஏற்றும். பிரியமானவனே பிரியமானவனே இன்னாத்துமா வாழ்வது போம். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகன். பிரியமானவளே பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்வது போம். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகன். குதூகலம் கொண்டாட்டம் குதூகலம் இயேசுவின் சன்னிதானத்தில். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவும் மகிமையில் பிரவேசிப்போம். நாங்க ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவும் மகிமையில் பிரவேசிப்போம். எல்லோருமாய் சேர்ந்து சொல்லுவோம் குதூகலம் கொண்டாட்டம். அவருடைய சமூகத்திலே குதூகலம். என் இயேசுவின் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் என் நண்பனின் குதூகலம் கொண்டாட்டமே. என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே. என் இயேசுவின் சன்னிதானத்தில். எல்லோருமாய் நல்ல கரங்களை தட்டி அந்த சந்தோஷமும் சமாதானமும் பிதாவாகிய தேவனால் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவினாலே மாத்திரம் ஒரு மனுஷனுக்கு உண்டாகிறது. அந்த இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் பிள்ளையாக கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் மகிழ்ந்து இருப்பார்கள். அவருடைய பிள்ளைகள் களி கூர்ந்து இருப்பார்கள். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபையும் அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கையும் அவர்களை விட்டு ஒரு நாளும் விலகாது. அவர்கள் ஆனந்த களிப்போடு சீயோனுக்குள்ளே நுழைவார்கள். தேவனுடைய நாமத்தை துதிப்பார்கள். அவர்கள் வாதைகள் எல்லாம் நீங்கி போகும். வாதை உந்தன் வாதை வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகன். சொல்லுவோம் சொல்லுவோம் வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடலாம். La 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 la. மீண்டும் ஒரு விஷயம் சொல்லலாமாம். La 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 la. குதூகலம் ஓ குதூகலம் கொண்டாட்டமே. என் இயேசுவின் சன்னிதானத்தில். அறிக்கை செய்வோம் விசுவாசத்தோடு. ஆமென் ஆமென்.
பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால். இன்றைக்கு பாவம் எல்லாம் நோய்கள் எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவி. தினந்தோறும் தினந்தோறும் கிறிஸ்துவுக்குள் கிருபையால் பரிசுத்த பிரியமானவனே, பிரியமானவனே, உன் ஆத்துமாவால் ஒவ்வொருடைய ஆத்துமாவை வாழ்வதற்காக தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றின இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, நல்ல கரையில தட்டி, நல்ல கரையில தட்டி, நல்ல அந்த அபிஷேகத்தோடு உற்சாகத்தின் ஆவியினால எல்லாவற்றையும் மறந்து, பிரியமானவளே, ஆமாம்பா ஆமாம்பா, இயேசுவே நன்றி, உம்மை உயர்த்துகிற எந்த இடத்திலையும் லாலா 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 ஆமே லாலா 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 லாலா. நல்ல கரைகளை தட்டி, நல்ல கலைஞரை தட்டி, அவருடைய சமூகத்தில் நமக்கு ஆனந்தமும், அவருடைய வலது பாரியத்தில் நமக்கு பேரின்பமும் உண்டாகிறது என்று வேதம் சொல்கிறது. இந்த உலகம் சிற்றின்பங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அவருடைய இரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்கள் நாம் அந்த பேரின்பத்தை நோக்கி ஓடி வந்திருக்கிறோம். அவருடைய சமூகத்தில் வந்து இருக்கிறோம். அவரை ஆடி பாடி நம்ம கொண்டாட வந்து இருக்கிறோம். காரணம், யாக்கோபின் தேவன் நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவிலே அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் தீங்கை காணாமல் இருப்பீர்கள். ஆமேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வழிபட்டு வணங்கி வந்த அந்த தேவனை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ, யாரெல்லாம் தொழுது கொள்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த யாக்கோபின் தேவன் அவரே அடைக்கலமாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த யாக்கோபின் தேவன் நம்முடைய துணையாக இருக்கிறார். ஆமென். யாக்கோபினுடைய தேவனை தன்னுடைய துணையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நேரத்தில் யாக்கோபின் தேவன் என்னுடைய துணையானீர் என்ற பாடலை எல்லோருமாய் பாட போகிறோம். ஆமேன். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய துணையாக இருக்கிறார். நம்பர் சொல்லுங்க, மற்றவங்களுக்கு நம்பர் சொல்லுங்க. நன்றி நன்றி. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று சொல்லி தாவீது சொன்ன பொழுது அவருடைய ஆத்துமா களி கூர்ந்து அந்த யாக்கோபின் தேவனை துதித்தது. அல்லேலூயா. அந்த ஆத்துமா பாக்கியமுள்ள ஒரு ஆத்துமாவாக இன்றைக்கும் அல்லேலூயா அந்த ஆத்துமாவை குறித்து பாடிக்கொண்டிருக்கும்படிக்காக தேவன் கிருபை தந்திருக்கிறாரே. இப்போது அந்த யாக்கோபின் தேவனை நம்ம எல்லோருமே நம்முடைய துணையாக கொண்டு இந்த பாடலை பாடி மகிமைப்படுத்தலாமா? நல்ல உற்சாகமாய் கரையை தட்டி, நல்லா நல்ல கரையை தட்டுங்க. ஆமேன். நல்ல நல்ல உற்சாகமா. யாக்கோபின் தேவன் துணையானார், பாக்கியவான் நான் பாக்கியவான். யாக்கோபின் தேவன் துணையானார், பாக்கியவான் நான் பாக்கியவான். தேவனாம் கர்த்தர் இவன் மேலே நம்பிக்கை வைத்துள்ளேன். தேவனாம் கர்த்தர் இவர் மேலே நம்பிக்கை வைத்துள்ளேன். பாக்கியவான் நான் பாக்கியவான், பாக்கியவான் நான் பாக்கியவான். யாக்கோபின் தேவன் துணையானாம், பாக்கியவான் நான் பாக்கியவான். யாக்கோபின் தேவன் துணையானாம், பாக்கியவான். ஆத்துமாவே
நீ கர்த்தரை துதி. அல்லேலூயா நீ தினம் பாடு. ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி. அல்லேலூயா நீ தினம் பாடு. நம்பத்தக்கவர் நன்மை செய்பவர் நமக்குள் வாழ்கிறார். நம்பத்தக்கவர் நன்மை செய்பவர் நமக்குள் வாழ்கிறார். தேவனாம் கர்த்தர் இவர் மேலே நம்பிக்கை வைத்துள்ளேன். தேவனாம் கர்த்தர் இவர் மேலே நம்பிக்கை வைத்துள்ளே. அறிக்கை செய்வோம். யாக்கோபின் தேவன் துணையானார். பாக்கியவான் நான் பாக்கியவான். யாக்கோபின் தேவன் துணையானார். பாக்கியவான் நான் பாக்கியவான். வானும் பூமி இவர் உண்டாக்கினார். மாபெரும் கடலை உருவாக்கினார். வானும் பூமி இவர் உண்டாக்கினார். மாபெரும் கடலை உருவாக்கினார். அரசாள்கிறார் என்றென்றைக்கும் ராஜரீகம் செய்கின்றார். அரசாள்கிறார் என்றென்றைக்கும் ராஜரீகம் செய்கிறார். எல்லோரும் அறிக்கை செய்வோம். தேவனாம் கர்த்தர் இவர் மேலே நம்பிக்கை வைத்துள்ளேன். தேவனாம் கர்த்தர் இவர் மேலே நம்பிக்கை வைத்துள்ளேன். பாக்கியவான் நான் பாக்கியவான். ஆமாம்பா யாக்கோபின் தேவன் துணையானார். பாக்கியவான் நான் பாக்கியவான். யாக்கோபின் தேவன் துணையானார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறார். கட்டப்பட்டோரின் கட்டவிழ்க்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறார். இயேசு கட்டப்பட்டோரின் கட்டவிழ்க்கின்றார். சிநேகிக்கின்றார் ஆதரிக்கின்றார் திக்கற்ற பிள்ளைகளை. சிநேகிக்கிறார் ஆதரிக்கின்றார் திக்கற்ற பிள்ளைகளை. எல்லாருமே சேர்ந்து தேவனாம் கர்த்தர் இவர் மேலே நம்பிக்கை வைத்துள்ளேன். தேவனாம் கர்த்தர் இவர் மேலே நம்பிக்கை வைத்துள்ளேன். கையை வச்சு சொல்லுங்க. பாக்கியவான் நான் நான் தான் பாக்கியவான். மீண்டமாய் ஓ பாக்கியவான் நான் பாக்கியவான். இயேசுவே நான் பாக்கியவான். யாக்கோபின் தேவன் துணையானார். பாக்கியவான் நான் பாக்கியவான். யாக்கோபின் தேவன் துணையானார். பாக்கியவான் நான் பாக்கியவான். வானம் பூமி இவர் உண்டாக்கினார். மாபெரும் கடலை உருவாக்கினார். வானம் பூமி இவர் உண்டாக்கினார். மாபெரும் கடலை உருவாக்கினார். சொல்லுங்க. அரசாள்கின்றாம் என்றென்றைக்கும் ராஜரீகம் செய்யும். அவரே நம்மை அரசாளுகிறார். அவருடைய கண்களுக்கு மறைவானது, அவருடைய ஞாபகத்துக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. தேவனாம் கர்த்தர் இவர் மேலே நம்பிக்கை வைத்துள்ளே. நாங்க தான் வச்சிருக்கிறோம். இவர் மேலே நம்பிக்கை வைத்துள்ளே. பாக்கியவான் நான் பாக்கியவான். சொல்லுங்க சொல்லுங்க. நல்ல விசுவாசத்தை சொல்லுங்க. அறிக்கை செய்யுங்க. பாக்கியவான் பாக்கியவான் நான் பாக்கியவான். பாக்கியவான் நான் பாக்கியவான். யாக்கோபின் தேவன் துணையானார். பாக்கியவான் நான் ஓஹோ யாக்கோபின் தேவன் துணையானார். ஆத்துமாவே ஆத்துமாவே
நீ கர்த்தரை துதி. அல்லேலூயா நீ தினம் பாடு. ஆத்துமாவே நீ கர்த்தரை துதி. அல்லேலூயா நீ தினம் பாடு. நம்பத்தக்கவர் நன்மை செய்பவர் நமக்குள் வாழ்கிறார். இயேசு நம்பத்தக்கவர் நன்மை செய்பவர் நமக்குள் வாழ்கிறார். தேவனாம் கர்த்தர் இவர் மேலே நம்பிக்கை. ஆமா 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 ஆமாம். தேவனாம் கர்த்தர் இவர் மேலே நம்பிக்கை வைத்துள்ளேன். பாக்கியவான் நான் பாக்கிய. இயேசுவே நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, நான் பாக்கியவான், நான் பாக்கியவான், என்னுடைய கணவன் பாக்கியவான், என்னுடைய மனைவி பாக்கியவான், கர்த்தர் கொடுத்த என்னுடைய கர்ப்பத்தின் கனிகள் எல்லாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகளாக இருக்கிறோம். எங்கள் சபை பாக்கியம் உள்ளதாக இருக்கிறது. எங்கள் சபையினுடைய அப்பா விசுவாச குடும்பங்கள் எல்லாம் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக இருக்கிறாங்க. காரணம், நாங்கள் கர்த்தரையே நோக்கி பார்க்கிறோம். அவரே எங்களுடைய பலனாக நாங்கள் கொண்டிருக்கிறோம். அவரே எங்களுடைய அடைக்கலமாக, அவரே எங்களுடைய நம்பிக்கையாக நாங்கள் கொண்டிருக்கிறபடினால நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. அப்பா, நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. எங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாங்கள் நடந்தாலும் எங்களுக்கு அங்கே பாக்கியம் உண்டாகும். இருளிலே நாங்கள் நடந்தாலும் அங்கே எங்களுக்கு பாக்கியம் உண்டாகும். குறைவுகளின் மத்தியில் நாங்கள் இருந்தாலும் அங்கே எங்களுக்கு பாக்கியம் உண்டாகும். காரணம், நாங்கள் இயேசு கிறிஸ்துவினாலே ஆளுகை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவர் எங்களுடைய ராஜாவாக இருக்கிறார். அவர் எங்கள் நடுவில் வந்து இருக்கிறார். தீமையை எங்கள் வாழ்க்கையில் இருந்து எடுத்து போட்டு நன்மையை நிரப்பமடிக்காக அவர் வந்து இருக்கிறார். மாபெரும் கடலை உருவாக்கினார். வானம் பூமி இவர் உண்டாக்கினார். மாபெரும் கடலை உருவாக்கினார். அரசாள்கிறார் என்றென்றைக்கும் ராஜரீகம் செய்கிறார். இயேசுவே ராஜரீகம் செய்கிறார். ஆமாம்பா, ராஜரீகம் செய்கிறார். தேவனாம் கர்த்தர் இவர் மேலே நம்பிக்கை வைத்துள்ளேன். தேவனாம் கர்த்தர் இவர் மேலே. நல்ல கரங்களே உங்க நெஞ்சில வச்சு சொல்லுங்க, பாக்கியவான் நான் பாக்கிய. நான் தான் ஓ நான் பாக்கிய. மீண்டமாய் பாக்கியவான் நான் பாக்கியவான், பாக்கியவான் நான் பாக்கியவான். யாக்கோபின் தேவன் துணையானார். பாக்கியவான் நான் பாக்கியவான். யாக்கோபின் தேவன் துணையான் நான் பாக்கிய. தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறார். கட்டப்பட்டோரை கட்டவிழ்க்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறார். கட்டப்பட்டோரின் கட்டவிழ்க்கிறார். சிநேகிக்கிறார், ஆதரிக்கிறார் திக்கற்ற பிள்ளைகளை. சிநேகிக்கிறார், ஆதரிக்கிறார் திக்கற்ற பிள்ளைகளை. எல்லோருமாய் அறிக்கை செய்வோம். அவரே நம்முடைய கர்த்தர், அவரே நம்முடைய ராஜா, அவரே நம்முடைய தேவன். இவர் மேலே நம்பிக்கை வை. மீண்டுமாய் தேவனாம் கர்த்தர், தேவனாம் இயேசு மேலே, இயேசு நம்பிக்கை வைத்துள். தேவனாம் கர்த்தர், தேவனாம் கர்த்தர் இவர் மேலே நம்பிக்கை வைத்துள்ளே. எனவே நான் தான் பாக்கியவான். ஓஹோ ஆமென். ஓ ஓ பாக்கியவான், பாக்கியவான் நான் பாக்கியவான், பாக்கியவான். நல்ல 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 கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி அப்படியே களி கூர்ந்து சொல்லுங்க. இந்த உலகம் எங்களை குறித்து எதோ சொல்லி கொண்டிருக்கிறது. ஜனங்கள் எங்களை குறித்து என்னென்னமோ சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தேவன் எங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க தான் பாக்கியவான், நீங்க தான் பாக்கியவதி, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நான் விசுவாசித்தேன், ஆகவே நான் பாக்கியவதி. நான் விசுவாசித்தேன், ஆகவே நான் பாக்கியவான். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறேன், அவருடைய வல்லமைகளை ஆமென் சொல்லுங்க. அவருடைய வல்லமைகளை விசுவாசிக்கிறேன், அவருடைய இரக்கத்தை, கிருபையை, தயவை விசுவாசிக்கிறேன். அவரே என்னுடைய தேவனாக இருக்கிறபடினால,
அவருடைய வலது பாரத்தில் இருக்கிறபடினால நான் அசைக்கப்படுவதில்லை. அசைக்கப்படுவதில் கரங்களை கட்டி சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சீயோன் பர்வதம் உறுதியா இருப்பதை போல, சீயோன் பர்வதம் உறுதியா இருப்பதை போல கர்த்தரை தேடுகிற நான் உறுதியாய் நிலைத்து நிற்பேன். நான் அசைக்கப்படுவதில்லை. காரணம், அவர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார். இயேசுவே என்னுடைய மேய்ப்பர், அவரே என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். நான் அவைகளுக்கு வாசலாக இருக்கிறபடினால என் வழியாய் அவர்கள் பிரவேசித்து உள்ளும் புறமும் மேய்ச்சல் அடைந்து திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த நேரத்தில் எத்தனை விதமான பாரங்கள், எத்தனை விதமான குழப்பங்கள், எத்தனை விதமான போராட்டங்கள் உங்களை தனிமைப்படுத்தி, உங்களை கஷ்டப்படுத்தி, உங்களை வேதனைப்படுத்தி தேவனுடைய அன்பை ருசி பார்க்க முடியாதபடிக்கு செய்து கொண்டிருக்கிற இந்த வேலையில் இயேசு சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி பார். என்னை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனது கிடையாது. காரணம், நான் அவைகளை ஆதரிக்கிறேன், நான் அவர்களுக்கு ஆறுதல் செய்கிறேன். என்னுடைய மேய்ச்சலில் அவர்கள் திருப்தி அடைகிறார்கள். இந்த நேரத்தில் அவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா, என் மேய்ப்பர் நீர்தான் ஐயா. நான் குறைந்து போவது கிடையாது கர்த்தாவே. என் மேய்ப்பர் நீர்தானையா என்று சொல்லி பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? எனக்கென்றும் கூரையே. நல்ல விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோம், என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் கூரையே இல்லை. சொல்லுங்க, நான் ஏன் கலங்கனும் என் நாயன் இருக்கையிலே, நான் ஏன் கலங்கனும் என் நாயன் இருக்கையிலே, என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் கூரையே இல்லை. மீண்டும் என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் கூரையே இல்லை. நீதியின் பாதையில் நடத்தி செல்கிறீர், உம் மகிமை விளங்கும்படி. நீதியின் பாதையில் நடத்தி செல்கின்றீர், உம் மகிமை விளங்கும்படி. நான் ஏன் கலங்கனும் என் நாயன் இருக்கையில, நான் ஏன் கலங்கனும் என் நாயன் இருக்கையில, என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் கூரையே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் கூரையே இல்லை. ஆத்துமா தேற்றுகிறீர், ஆவி பொழிகிறீர், புது உயிர் தருகின்றேன். ஆத்துமா தேற்றுகிறீர், ஆவி பொழிகிறீர், புது உயிர் தருகின்றேன். நான் ஏன் கலங்கனும் என் நாயன் இருக்கையில, நான் ஏன் கலங்கனும் என் நாயன் இருக்கையில, என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. ஏசப்பா, என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்றும் குறையே இல்லை. எதிரிகள் கண் முன்னே வெற்றி தருகிறீர், விருந்து படைக்கின்றேன். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றேன். நான் ஏன் கலங்கனும் என் நாயன் இருக்கையில, நான் ஏன் கலங்கனும் என் நாயன் இருக்கையில, என் மேய்ப்பர் நீர்தானையா,
எனக்கென்றும் குறையே இல்லை. என் மேய்ப்பன் நீதானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் உம் கிருபை பின்தொடரும். நிச்சயமாகவே வாழ்நாள் முழுவதும் உம் கிருபை. அவருடைய முகத்தை பார்த்து சொல்லுங்கப்பா, நான் ஏன் கலங்கனும் என் நாயன் இருக்கையில, நான் ஏன் கலங்கனும் என் நாயன் இருக்கையில, என் மேய்ப்பன் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. என் மேய்ப்பன் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. வேதவசனம் சொல்லுகிறது பாருங்களேன். தாவீது அந்த யூதேயா வனாந்தரங்களில் அலைந்து தாகத்தோடு, பசியோடு, குளிரில், வெயிலில், நடுக்கத்தோடு, அநேக பயமுறுத்தக்கூடிய அந்த விலங்குகள் மத்தியிலையும் அவர் தேவனுடைய பிரசன்னத்துக்காக ஏங்கி தவித்து கொண்டு வரும்போது, அந்த யூதேயா வனாந்தரத்தினுடைய முடிவில் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் எங்கேது என்று சொல்லக்கூடிய இடம். அந்த எங்கேதில் வரும்போது அங்கே ஒரு நல்ல நீர்வீழ்ச்சி இருந்தது, அங்கே நல்ல நீரூற்று இருந்தது. மேய்ப்பர்கள் அந்த வனாந்தர வழியாக ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்து அங்கே அந்த ஆடுகளுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பாங்க. தாவீது அதை பார்க்கிறார். அந்த ஆடுகளுக்கு புது உயிரை கொடுக்கிறதை போல இந்த ஜீவ நீரூற்றாகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கூட இருந்து என்னையும் அவர் தப்புவிக்கிறவராக இருக்கிறார், என்னையும் அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். நான் எத்தனை பெரிய வனாந்தரத்தின் வழியாக வந்தாலும், எந்த ஆபத்தும், எந்த விபத்தும், எந்த பயமுறுத்துகிற விலங்குகளுக்கும் என்னை இரையாக்காமல் அவர் என்னை கொண்டு இந்த தேசத்தில், இந்த பூமியில் எந்த சித்தத்தை வைத்திருக்கிறாரோ அதை நான் செய்து தீர மட்டும் எனக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு பாடின இந்த பாடல் தான் சங்கீதம் 23. என் மேய்ப்பர் சொல்லுங்க, என் மேய்ப்பர் சொல்லுங்க, என்னுடைய மேய்ப்பர், என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் என்னை பார்க்கிற என்னுடைய மேய்ப்பர், என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். என் மேய்ப்பர் நீர்தானையா. நல்லா உணர்ந்து சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட யூதேயா வனாந்தரத்தின் வழியா நடந்து வந்தீங்களா? பொருளாதாரம் என்கின்ற யூதேயா வனாந்தரத்தின் வழியா நடந்து வந்தீங்களா? உடல்நல குறைவு என்கின்ற யூதேயா வனாந்தரத்தில் நீங்க நடந்து வந்தீங்களா? மனுஷர்கள் புரிந்து கொள்ளாமல் உங்களை அவமானப்படுத்தின அந்த அவமானம் என்கின்ற யூதேயா வனாந்தரத்தில் நீங்கள் நடந்து வந்து கொண்டு இருக்கிறீங்களா? குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, வேலையில்லாத திண்டாட்டம், கணவன் புரிந்து கொள்ளவில்லை, மனைவி புரிந்து கொள்ளவில்லை, உறவினர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லக்கூடிய அந்த யூதேயா வனாந்தரத்தில் நீங்க நடந்து வந்து கொண்டு இருக்கிறீங்களா? வழி தெரியாம இருக்கிறீங்களா? இயேசு சொல்லுகிறார், உங்களுக்காக ஒரு எங்கேதி இருக்கிறது. அந்த எங்கேதில உங்களுக்காக வற்றாத நீர் ஊற்றாய் நான் காத்து கொண்டு இருக்கிறேன். என்னை நீ தேடி வந்து என்னிடத்துல பானம் பண்ண மட்டும் உன்னுடைய வனாந்தரத்தை உன்னுடைய வாழ்க்கையில நான் அனுமதித்ததற்கான காரணம், உன்னுடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பை கட்டளிடுவதற்காக, ஒரு பெரிய பெருக்கத்தை கட்டளிடுவதற்காக, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளிடுவதற்காக நான் வைத்திருக்கிறேன். ஆகவே கலங்காதே, பயப்படாதே, திகையாதே, நானே உன்னுடைய தேவன். நான் ஏன்பா கலங்கணும்? நான் ஏன் கலங்கணும்? என் இருக்கையில நான் ஏன் அறிக்கை செய்யுங்க. நான் ஏன் கலங்கணும்? என் இருக்கையில நான் ஏன் கலங்கணும்? என் இருக்கையில. நல்ல காரியங்களை தட்டி, நல்ல காரியங்களை தட்டி, நல்ல காரியங்களை தட்டு, நல்ல காரியங்களை தட்டுங்க, நல்ல காரியங்களை தட்டுங்க. திரும்பி பாருங்க, திரும்பி பாருங்க, திரும்பி பாருங்க. நீங்க நடந்து வந்த பாதையில எங்கும் அவர் உங்க கையை பிடித்து அழைத்து கொண்டு வந்ததை விட்டு விடவே இல்லை. நீங்க நடந்து வந்த பாதையில எங்கும் உங்களை அவமானப்பட விடவில்லை, நீங்க அழிந்து போக விடவில்லை, நீங்க துக்கப்பட விடவில்லை, நீங்க வேதனைப்பட விடவில்லை. அப்போதெல்லாம் உங்களுடைய முதுகை தடவி கொடுத்து உங்களை தன்னுடைய மார்போடு அணைத்து, உன்னோடு கூட நான் இருக்கிறேன்,
உன்னை அழைத்தவர் நான் உண்மை உள்ளவராக இருக்கிறேன், மாத்திரமல்ல நான் உயிரோடு இருக்கிறேன். உன்னை முற்றமுடிய ரட்சிக்க நான் வல்லமை உள்ளவராக இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அந்த மேய்ப்பருடைய பராமரிப்பில், அந்த நல்ல ஆயனுடைய பராமரிப்பில் நீங்களும் நானும் இருக்கிறபடினால சிங்கம் வரும், கரடி வரும், ஓநாய்கள் வரும், அதனுடைய வாய்களுக்கு, அதனுடைய கோர பற்களுக்கு நம்மை விலக்கி காத்து கொள்ளக்கூடிய தாவீதின் குமாரனாகிய இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். நல்ல கரையில தட்டு, நல்ல கரையில தட்டு, நல்ல கரையில தட்டு. அவர் என்னுடைய கேடயமாய், என்னுடைய பலனாய், என்னுடைய நம்பிக்கையாய் இருக்கிறபடினால நான் நிச்சயமாகவே அசைக்கப்படுவதில்லை. எல்லா துதிகள், எல்லா கணங்கள், எல்லா மகிமைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே எடுக்கிறோம். ஜீவனும் வல்லமையும் உள்ள எங்கள் நல்ல பரலோக பிதாவே. ஆமேன், 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 ஆமேன்.